ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 2 கேமிங் ஆப்பை சேர்த்து உருவாக்கின ஒரு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2 ஆப் என்னன்னா ஃப்ளையிங் பூ அப்புறம் சிட்டியை ரெண்டும் சேர்த்து உருவாக்கின ஆப் தான் இது. அதனால் சிட்டி பூன்னு பேர் வச்சுருக்கோம். இப்போ வெல்கம் ஸ்க்ரீனுக்கு உங்களுக்கு பிடிச்ச பிக்சர் போட்டு வெல்கம்னு ஒரு லேபிள் வச்சுட்டு ஃப்ளையிங் பூ சிட்டின்னு 2 பட்டன் வச்சுருக்கேன். ஏன் இந்த ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்டை நான் வச்சுருக்கேன்னா, என் ஃபோனில் இந்த வெல்கம் ஃபஸ்ட்டு ஃப்ளையிங் பூ வச்சுன்னா ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. அதனால் இந்த 2 இதை வச்சா நல்லா தள்ளி இருக்குது. அதுக்கப்புறம் இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாற்றிருக்கேன். ஆரஞ்சு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன், இதுக்கும் ரெட் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். பாக்ஸில் போய் பார்த்தோன்னா ஃப்ளையிங் பூ ப்ரெஸ் பண்ணால் ஃப்ளையிங் போர்டு வெல்கம் பேஜ் ஓப்பன் ஆகணும். சிட்டி வெல்கம் பண்ணால் சிட்டியோட வெல்கம் பேஜ் ஓப்பன் ஆகணும். இப்போ நம்ம சிட்டியோட வெல்கம் பேஜ் பார்ப்போம். அதில் ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு 2 பட்டன் கொடுத்துருக்கேன், ஸ்டார்ட் அப்புறம் மெயின் மென்யூ. ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அந்த கேம் ஸ்டார்ட் ஆகணும். மெயின் மென்யூனா 3 ஃபஸ்ட் ஸ்க்ரீனே போயிடணும். அதுக்கு ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணால் சிட்டியோட கேம் பேஜ் ஓப்பன் ஆகணும். மெயின் மெனு ப்ரெஸ் பண்ணால் ஸ்க்ரீன் ஒன்று, அதாவது ஸ்டார்டிங் பேஜ் போயிடணும். இப்போ சிட்டியோட கேம் பேஜ் பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஒரு கேன்வாஸ் செட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பேக்ரவுண்டு, அப்புறம் இமேஜ் ஸ்ப்ரைட்டில் சிட்டியோட இமேஜ், அப்புறம் ஈஸியான 2-3 நியூ கேமு. ஸ்கோர் காட்டுறதுக்கு ஒரு ஸ்கோரும் 0ன்னு அந்த பாயிண்ட் காட்டுறதுக்கும் இருக்குது. லாக்ஸ் போய் பார்க்கலாம். அது அப்புறம் 2 நான் விசிபிள் காம்பனன்ட் கொடுத்துருக்கேன், கிளாக் 1 அப்புறம் பிளேயரு. கிளாக் 1 டைமர் அடிக்கும் போது கிளாக் 1ஓட இன்டர்வெல்லு 1200 மாறும். இமேஜ் ஸ்ப்ரைட்டை ரேண்டம் இன்டீஜர் 1 to கேன்வஸோட வித், அப்புறம் இது 1 to கேன்வஸோட ஹைட்டு. இமேஜ் ஸ்ப்ரைட் 1 டச் பண்ணும்போது வைப்ரேட் ஆனால் அப்புறம் பாயிண்ட் ஆட் 1 ஆகும். நியூ கேம் ப்ரெஸ் பண்ணும்போது பாயிண்ட் 0ன்னு ஆகிட்டு சிட்டியோட வெல்கம் பேஜ்க்கே போயிடணும். ஈஸி ப்ரெஸ் பண்ணும்போது டைம் இன்டர்வல் 400 மாறிட்டு பாயிண்ட் 0ன்னு மாறிடும். அதே மாதிரி தான் ஹார்ட் ப்ரெஸ் பண்ணுவோம், டைம் இன்டர்வல் 100 மாறிட்டு பாயிண்ட் 0ன்னு மாறிடும். இப்போ ஃப்ளையிங் பூவோட வெல்கம் பேஜ் பார்ப்போம். அதே மாதிரி தான் பேக்ரவுண்ட் இருக்குது. ஸ்டார்ட் மெயின் மெனியூன்னு 2 பட்டன் கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணால் ஃப்ளையிங் போர்டு கேம் போகணும். மெயின் மெனியூக்கு ஸ்க்ரீன் ஒன்று வெல்கம் பேஜ் போயிருக்கோம். ஃப்ளையிங் போர்டு கேம் பார்ப்போம். அதே மாதிரி தான் ஒரு கேன்வாஸ் கொடுத்து அதுக்கு பேக்ரவுண்டு, அப்புறம் இமேஜ் ஸ்ப்ரைட்டில் பூவோட இமேஜ், ஒரு ஸ்கோர் கொடுக்க 2 லேபிள், ஸ்கோரு, பாயிண்ட்டு. அதுக்கு டைனி டிபி காம்பனன்ட், ஏன்னா ஸ்கோரை நம்ம என் பேஜ்லையும் காட்டுறதுக்கு சேவ் பண்ணுறதுக்கு. இப்போ இமேஜ் ஸ்ப்ரைட் நம்ம தொடும் போது இமேஜ் ஸ்ப்ரைட் ரேண்டம் இன்டீஜராக மாறணும். எக்ஸில் 1 to 220, ஒய்லேயும் 1 to 490. பாயிண்ட் எக்ஸ் ஆட் ஆகணும், +1 ஆகணும். இமேஜ் ஸ்பீடு +2 ஆகணும். எட்ஜ் ரீச் ஆன பிறகு இமேஜ் ஸ்ப்ரைட் 1 அதாவது ஃபால்ஸ் ஆகிடணும், அதாவது அது டிசேபிள் ஆகிடணும். டைனி டிபி டேக் என்ன கொடுத்துருக்கேன்னா ஸ்டோர் கொடுத்துருக்கேன். வேல்யூ டு ஸ்டோர் பாயிண்ட் டெக்ஸ்ட்டு. அப்புறம் இன்னொரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணோம், அதுதான் ஃப்ளையிங் போர்டு என் பேஜ். என் பேஜுக்கு போய் பார்க்கலாம். ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துட்டு ஸ்கோரு, அப்புறம் பாயிண்ட்டு, அப்புறம் நியூ கேமுக்கு ஒரு பட்டனு. அதே மாதிரி தான் என் பேஜ் இன்ஸ்டாலிஸ் ஆகும்போது பாயிண்ட் டெக்ஸ்ட்டு என்ன ஆகணும்னா டைனி டிபியோட வேல்யூவாக இருக்கணும். அந்த டேக் எனக்கு கொடுத்துருக்கேன் ஸ்கோரு. இப்போ டேக் எதுவும் இல்லைன்னா அவனுக்கு கொடுக்கணும்ல, அது ஆல்ரெடி டேக் கொடுத்ததுனால அது வேணாம், மைண்ட் பண்ண வேணாம். நியூ கேம் ப்ரெஸ் பண்ணும்போது ஃப்ளையிங் போர்டு வெல்கம் பேஜ் வேணும். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன். மெயின் மெனு ப்ரெஸ் பண்ணால் திருப்பி இந்த பேஜுக்கே வந்துடுது. ஃப்ளையிங் பூ ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போ நான் ப்ரெஸ் பண்ணால் ஸ்லோவாக போகுது. திருப்பி ப்ரெஸ் பண்ணுற பாயிண்ட் ஏறிட்டே இருக்குது. இப்போ தான் நம்ம என் ரீச் பண்ணிட்டோன்னா என் பேஜ் காட்டுது, ஸ்கோர் 10ன்னு கரெக்டாக காட்டுது. அப்புறம் நியூ கேம் ப்ரெஸ் பண்ணால் திருப்பி இந்த இதுக்கே வரும். அதுக்கப்புறம் மெயின் மெனு கொடுத்துட்டு நம்ம சிட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். மெயின் மெனு கொடுத்தா திருப்பி சிட்டிக்கே வந்துடும். ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஈஸி கொடுத்துட்டு ஹார்டு, நியூ கேம் கொடுத்தா திருப்பி இங்கே வந்துடுது. மெயின் மெனு கொடுத்து திருப்பியோ ஃபஸ்ட் பேஜுக்கே வந்துட்டோம். இப்போ நம்ம ஆப் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. தேங்க்யூ. I said
நான் இன்னைக்கு உங்களுக்கு நம்ம பண்ணிருக்கக்கூடிய பிளைன் ஸ்டிக் ப்ராஜெக்ட் தான் காட்ட போகிறேன். இந்த பிளைன் ஸ்டிக் ப்ராஜெக்ட் நம்ம பிளைன் ஸ்டிக் என்ன ப்ரோக்ராமிங் பண்ணமோ அதையும் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டு இன்னும் 2 விஷயங்களும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைட்னஸ் கண்ட்ரோலர் ப்ராஜெக்ட்டையும் ஆட்டோ கப்ளரோட ப்ராஜெக்டையும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் என்னோடய பிளைன் ஸ்டிக்கை காட்ட போகிறேன். 5 4 3 2 1 0. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளைன் ஸ்டிக். இந்த பிளைன் ஸ்டிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு மாதிரி அந்த ஹேண்டெல்லாம் கொடுத்து இதை ஃபுல்லாக மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு முதல்ல இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிட்டு நெக்ஸ்ட் இதில் எப்படி கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்கேன், என்ன ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காட்டுறேன் சார். இப்போ நம்ம போய் பார்க்கலாம் சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே சார், இப்போ இதோட ஒர்க்கிங் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லைட் வந்துட்டு நம்மளுக்கு ஆன் பண்ணோன்னே என்ன மாதிரி எப்படி க்ளோ ஆகிட்டு இருக்கு, என்ன பிரைட்னஸில் க்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எரியறது சுத்தமாகவே தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு சுற்றி அட்மாஸ்பியரில் ஒரு வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சத்தை அந்த எல்டிஆர் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸை அது வச்சுருக்கோம். இப்போது நம்மளுக்கு வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக க்ளோ ஆகிட்டு இருக்கு. இதே நம்ம ஒரு இருட்டான இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த வெளிச்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எல்இடியிலேருந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ நான் அங்கேருந்து நடந்து வரும்போது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் அப்படியே நடந்து வரேன். இப்போ எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது இடம், அதனால் நான் வந்து நடந்து வர பார்ப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு முன்னாடி பக்கத்துலேயே இருக்கிறதுனால எனக்கு இது ஸ்பீடாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதாகிட்டே இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்துட்டு ஆஃப் ஆகி ஆனிட்டே இருக்குது. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகிறேன். சாரி சார், ஆஃப் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு விட்டு பிளிங்க் அதாவது சட்டம் கொடுத்துட்டு இருந்தது. இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஸ்பீடாகவே விட்டு கொடுக்குது. இப்போ நான் இன்னும் பக்கத்தில் போயிட்டேன் அப்படின்னா அது பிளிங்க் ஆகும். அதை வந்துட்டு சட்டத்தை வந்து விட்டு கொடுக்காம கொடுத்துட்டே இருக்கு. இப்போ நான் எப்படி டர்ன் பண்ணிடுறேன். இப்போ டர்ன் பண்ணோடனே முன்னாடி இருக்கிற இடம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால எனக்கு அது ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நான் இன்னும் முன்னாடி வரேன். சாரி சரிதான், உனக்கு ஆஃப் ஆயிடுது. இப்போ பாருங்க, இப்போ எங்கள் அம்மா முன்னாடி நின்றுட்டு இருக்கிறதுனால அதை டிடெக்ட் பண்ணுறதுனால எனக்கு சவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த பிளைன் ஸ்டிக் ப்ராஜெக்ட் ரொம்ப கரெக்டாக ஒர்க் ஆகிருக்குல்ல சார். இப்போ இதோட ப்ரோக்ராமிங்கை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்ன மாதிரி நான் பார்ட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே சார், இப்போ இந்த பிளைன் ஸ்டிக் நம்மளுக்கு ரொம்ப கரெக்டாகவே ஒர்க் ஆகிருக்கும். இப்போ இதில் என்னென்ன மாதிரியான பார்ட்ஸ்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி எங்கே நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காட்டிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டிக்கில் வந்துட்டு முதல்ல நம்மளோட அல்ட்ராசோனிக் சென்சாரை நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் மொத்தமாக 4 பின்ஸ் இருக்கும். அதில் இந்த VCC அப்படிங்கிற பின்னு மூலமாக தான் இந்த அல்ட்ராசோனிக் சென்சாருக்கு நம்ம சப்ளை கொடுப்போம். அந்த சப்ளை கொடுக்கக்கூடிய பின்னு நம்மளுக்கு 5 வோல்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இது நம்மளுக்கு ஒர்க் ஆகும் இல்லையா சார். அதனால் இங்கே நம்ம அந்த ஒயிட் ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இங்கே ராஸ்பெரி பைப்பு கொடுக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு பின்னான V-பஸ்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த பின்னில் தான் நம்மளுக்கு 5 வோல்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். முதல்ல அதை நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சவுண்டை வந்துட்டு ட்ரிகர்லேருந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரிகர்னு ஒரு பின் இருக்கும். அந்த ட்ரிகர் அப்படிங்கிற பின்னுக்கு நம்ம சப்ளை கொடுக்கறதுக்காக GP0 வந்துட்டு அந்த ஒயரை வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்கோ. இப்போ இந்த எக்கோங்கிற பின் இந்த பார்ட்டை தான் நம்மளுக்கு சவுண்டை ரிசீவ் பண்ணணும். அதுக்கும் நம்மளுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும். அதுக்காக எக்கோங்கிற பின்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒயரை GP1 வந்துட்டு நான் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ கரண்ட் வந்து உள்ளே வருது. திருப்பி இது உள்ளே வந்துட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வெளியில் போகிறதுக்கு ஒரு வழி வேணும், கிரவுண்டு. அந்த கிரவுண்டு பின் எடுத்துகிட்டு போயிட்டு நான் கிரவுண்டில் வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட அல்ட்ராசோனிக் சென்சாருக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு சார். இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட எல்இடிக்கு வரலாம். இப்போ இந்த எல்இடிக்கு நம்ம பிரைட்னஸ் கண்ட்ரோலர் ப்ராஜெக்டில் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருந்தோமோ அப்படியே தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்இடிக்கு வந்து நான் GP6 பின்னில் இதை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்டிஆரை வந்துட்டு ADC பின்னில் வந்து அதோட ஃபஸ்ட்டு பின்னையும் செகண்ட் பின்னை வந்துட்டு இந்த பின்னை வந்துட்டு கிரவுண்டில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த எல்டிஆருக்கு நம்ம சப்ளை கொடுக்கணும் இல்லையா சார், அதாவது கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணோம். அதுக்காக நான் 3.3 வோல்ட் நம்மளுக்கு சப்ளை வரதில் நம்மளோட ரெசிஸ்டர், அதாவது 33
கிலோவும் இருக்கக்கூடிய ரெசிஸ்டரோட ஒரு எண்டை அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட இன்னொரு எண்டை அந்த ஏடிசி பின்லேயே நம்ம கொடுத்தாச்சு. இப்போ லைட் எவ்வளோ படுதுங்கிறத பொறுத்து அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது இந்த லைட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு க்ளோ ஆகும். ஓகே சார், இப்போ நம்மளுக்கு இந்த கனெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட பஸரை வந்துட்டு நம்ம க்ளோ பண்ண வைக்கிறது. இப்போ இது க்ளோ பண்ண வைக்கிறதுல சவுண்டு கொடுக்க வைக்கிறது. இப்போ நான் முதல்ல என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா GP15 இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணி பார்க்கும்போது அது வந்துட்டு நல்லா தான் ஒர்க் ஆச்சு. பட் ஆனால் அந்த சவுண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா போதுமான அளவில் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆப்டோகப்ளர் யூஸ் பண்ணி சவுண்ட் ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம். அந்த ப்ராஜெக்ட் தான் இங்கே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்டோகப்ளரை இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் GP15 தான் இதுக்காக நான் அசைன் பண்ணியிருந்தேன். இப்போ அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட ஆப்டோகப்ளரில் ஒரு எண்டில் ஒரு LED இருக்கும் இல்லையா சார், அந்த LED இருக்கக்கூடிய பக்கத்தில் இதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு எண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது அதோட கிரவுண்டு இன்னொரு பின்னை வந்துட்டு கிரவுண்டில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த LED ஆன் ஆனோடனே நம்மளுக்கு அந்த டிரான்சிஸ்டர் க்ளோஸ் ஆகும். அந்த டிரான்சிஸ்டர் க்ளோஸ் ஆகிற போது நம்மளோட பேட்டரியிலேருந்து நம்மளுக்கு இந்த பஸரோட பாசிட்டிவ்க்கு கனெக்ஷன் போகணும் இல்லையா சார், அதனால் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு HW பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஆன் ஆனோடனே நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு நான் LED ஃபிக்ஸ் பண்ணது HW பேட்டரியை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்துட்டு நம்மளுக்கு அது LED ஆன் ஆனோடனே இந்த பேட்டரியிலேருந்து பவர் சப்ளை போய் இந்த பஸர் வந்துட்டு நம்மளுக்கு எரியும். இப்போ நான் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சார். இப்போ நான் ராஸ்பெரி பைப்பிக்கோட இந்த ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணதுனால அந்த பவர் கனெக்ஷனை வந்துட்டு ஒரு பவர் பேங்க் மூலியமாக கொடுத்தாலே போதும், இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ இதோட கனெக்ஷனை நம்ம கொடுத்துட்டு நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு அங்கே பார்த்தம்போது நம்மளுக்கு அது ரொம்ப கம்மியான அளவில் தான் க்ளோ ஆச்சு இல்லையா சார் LED. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறத விட இங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்குது. அதனால் இந்த LED வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லாவே நம்மளுக்கு க்ளோ ஆகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ நான் இதை இன்னி மறைச்சேன் அப்படின்னா சாரி சார் இங்கே டிடெக்ட் பண்ணுது, இனி நான் மறைச்சேன் அப்படின்னா இன்னுமே அது கொஞ்சம் க்ளோனஸை வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது சார். இப்போ நம்மளோட ப்ரோக்ராமிங் போயிட்டு பார்க்கலாம். முதல்ல நம்மளோட லைப்ரரி ஃபைல்ஸான இம்போர்ட் மிஷினையும் இம்போர்ட் யூட்டையும் நான் முதல்ல இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்மளோட அல்ட்ராசோனிக் சென்சாரில் இருக்கக்கூடிய ட்ரிகர் பின்னுக்கு நம்ம ஒரு பின்னை அசைன் பண்ணணும். அதுக்கு நான் 0th பின்னை அசைன் பண்ணிட்டேன். அது ஒரு அவுட்புட் பின் அப்படிங்கிறதுனால machine.pin.out அப்படின்றதையும் நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நம்மளோட எக்கோ பின்னுக்கு ஒரு பின்னை அசைன் பண்ணணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பின்னை அசைன் பண்ணியிருக்கேன். ஆனால் அது அவுட்புட் பின் கிடையாது, இன்புட் பின் அப்படிங்கிறதுனால machine.pin.in எப்போவுமே நம்ம இன்புட் பின் யூஸ் பண்ணால் புல் டவுன் அப்படிங்கிற கமாண்டையும் நம்ம யூஸ் பண்ணோம். அதனால் நான் அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்மளோட பஸர் ஒரு அவுட்புட் பின், அதுக்கு நான் 15th பின்னை அசைன் பண்ணிட்டு machine.pin.outன்னு நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நம்மளோட LEDக்கு நம்ம ஒரு பின்னை அசைன் பண்ணணும். அதுக்கு நான் 6th பின்னை அசைன் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா PWM அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன், அதாவது பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். இதை நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னா அந்த சென்சார் அப்படிங்கிற அந்த பின் இருக்குல்லையே சரி ஏடிசி பின், அந்த பின்னுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வருதுங்கிறத பொறுத்து தான் இதை நம்ம எரிய வைக்க போகிறோம். அதனால தான் நம்ம PWMன்னு கொடுத்துருக்கோம். இந்த PWMன்னு நம்ம கொடுத்தாலே போதும், அது ஒரு அவுட்புட் பின் தான் அப்படிங்கிறத அது தெரிஞ்சுக்கும். அதனால் நம்ம machine.pin.outன்னு நம்ம கொடுக்க வேண்டியது கிடையாது. நெக்ஸ்ட் நம்மளோட சென்சாருக்கு ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணோம். அதுக்கு நான் machine.adcன்னு கொடுத்துருக்கேன். ஏடிசின்னா என்னென்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர், அதுதான் அதுக்கான அர்த்தம். இந்த மாதிரி நம்ம கொடுத்தாலே அது ஒரு இன்புட் பின் தான் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அது எடுத்துக்கும். அதனால் நம்ம machine.pin.in அப்படிங்கிறத நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. அந்த பின் என்னதுன்னா 27th பின், அதையும் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்போவுமே இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக நம்ம while true அப்படின்னு ஒரு கண்டிஷனுக்கு கீழே நம்மளோட ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ முதல்ல நான் ஸ்டார்டிங்கில் 0.1 செகண்ட் நான் ஃபஸ்ட்டு ஒரு டிலே வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ட்ரிகரை நம்ம லோ பண்ணுறோம். இப்போது சவுண்ட் போகாது. நெக்ஸ்ட்டு 2 மைக்ரோ செகண்டுக்கு நான் லோ பண்ணியிருக்கேன். 5 மைக்ரோ செகண்டுக்கு சவுண்டை நான் அனுப்ப சொல்கிறேன். 5 மைக்ரோ செகண்டுக்கு அனுப்புனதுக்கப்புறம் திருப்பி நம்மளோட ட்ரிகரை நான் லோ பண்ண சொல்லிடுறேன். இப்போ நம்மளோட எக்கோ, அதாவது நம்மளோட எக்கோ அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும் இல்லையா சார் அந்த அல்ட்ராசோனிக் சென்சாரில், அதோட வேல்யூ நம்மளுக்கு 0வாக இருக்கும்போது, அதாவது அதில் எந்த விதமான இன்புட்டுமே வராத போது சென்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் எவ்வளோ நேரம் எடுக்குதுங்கிற ஒரு டைமிங்கை நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு
அது ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது 1 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்போ அந்த டைம் எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்குங்கிறத, சென்டுங்கிற வேரியபிள் எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்குங்கிறத ரிசீவுங்கிறத நம்ம ஸ்டோர் பண்ண வைக்கிறோம். இப்போ நம்மளுக்கு டியூரேஷன் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்கிறதுலேருந்து நம்ம ஆல்ரெடி அனுப்புனதை மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ டியூரேஷனுங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இந்த டியூரேஷனை நம்மளோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக அதாவது ஸ்பீடோட சவுண்டுக்கு நம்ம இன்டூ பண்ணி டிவைட் பை 2 பண்ணணும். அப்படி நம்ம டிவைட் பை 2 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கிடச்சிரும். அதாவது இப்படி போயிட்டு இப்படி வருதுன்னா இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நம்மளுக்கு என்னங்கிறத கிடச்சிரும் டிவைட் பை 2 பண்ணால். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட அந்த ப்ரோக்ராமிங் பார்ட் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு, அல்ட்ராசோனிக் சென்சாருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட எல்இடி வந்துட்டு நம்ம எரிய வைக்கிறோம் இல்லையா சார், அதுக்கான ப்ரோக்ராமிங் தான் நெக்ஸ்ட்டு. இப்போ நம்ம வேல்யூ அப்படிங்கிற வேரியபிளில் அந்த சென்சாரில் எவ்வளோ என்ன வேல்யூ வருதுங்கிறத நம்ம ரீட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த ரீட் பண்ணக்கூடிய வேல்யூக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட எல்இடியை நம்ம எரிய வைக்க போகிறோங்கிறதுனால எல்இடி டியூட்டி $U16 ப்ராக்கெட்குள்ளே நம்ம வேல்யூன்னு போட்டுட்டோம்னா அது என்ன வேல்யூ வருதுங்கிறதுக்கு பொறுத்த மாதிரி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எரியும். இப்போ நம்ம இந்த பிரைட்னஸ் கண்ட்ரோலர் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம பண்ணியிருந்தது இங்கே நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கால்குலேட் ஆகுதோ அதை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ அதையும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்டன்ஸில் இருக்கிறபோது நம்மளுக்கு ஒவ்வொரு மாதிரி இந்த பஸர் வந்துட்டு சத்தம் கொடுத்துச்சு. இப்போ அதுக்கான ப்ரோக்ராமிங் தான் நெக்ஸ்ட் நம்ம பண்ணியிருக்கக்கூடியது. இப்போது எனக்கு டிஸ்டன்ஸ் வந்துட்டு 70லேருந்து 79 வரைக்கும் இருந்தது அப்படின்னா 79 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்தது அப்படின்னா பஸர் வந்துட்டு 2 செகண்ட்ஸ் ஆனில் இருக்கணும், 0.5 செகண்ட்ஸ் ஆஃபில் இருக்கணும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு 55 சென்டிமீட்டர்லேருந்து 69 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்தது அப்படின்னா எனக்கு 1 செகண்ட் பஸர் ஆனில் இருக்கணும், 0.5 செகண்ட்ஸ் ஆஃபில் இருக்கணும். இப்போ எனக்கு 30 சென்டிமீட்டர்லேருந்து 54 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்தது அப்படின்னா எனக்கு அது 0.2 செகண்ட்ஸ் ஆனில் இருக்கணும், 0.1 செகண்ட் ஆஃபில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு 30 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்குது அப்படின்னா எனக்கு பஸரை ஃபுல்லாகவே ஆன் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு அது 80 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்கிறதுனால அந்த பஸர் வந்துட்டு ஆஃப்லேயே இருக்கட்டும் அப்படின்னு நான் வந்து அதில் கொடுத்துட்டேன். இப்போது இந்த ப்ரோக்ராமிங் பார்ட்டெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் சார். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ நம்மளோட எல்இடியில் வந்துட்டு நம்ம ரெட் கலர் எல்இடியை யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் நான் ரெட் கலர் எல்இடியை சூஸ் பண்ணேன்னா, ஏன்னா ரெட் கலர் எல்இடிக்கு தான் ஹையஸ்ட் வேவ் லென்த் இருக்குது. அட்மாஸ்பியரில் அந்த லைட்டு ட்ராவல் ஆகும்போது மித்த லைட்டை கம்பேர் பண்ணுறம்போது நம்மளுக்கு இந்த ரெட் கலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்கேட்டர் ஆகாமல் ரொம்ப தூரத்துக்கு இது ட்ராவல் ஆகும். அதுக்காக தான் இந்த ரெட் கலர் எல்இடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சார். இப்போ இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பை சார். வேக்யூம் கிளீனர் ரோபோட்டோட ப்ரோக்ராமிங் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து அதோட பிளே கிரவுண்ட் வந்து ஆர்ட் கேன்வாஸாக பிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டார்ட் ஆகுறப்போ அந்த ரோபோட் வந்து ஃபார்வர்ட் மூவ் ஆகணும். அண்ட் அந்த ஸ்டாப் ஆகணும் எப்போன்னா அது வந்து 100 மில்லிமீட்டர் வந்து வால்லேருந்து டிஸ்டன்ஸ் இருக்கிறப்போ, அதாவது 100 மில்லிமீட்டரை விட கம்மியாக இருக்கணும் வால்லேருந்து டிஸ்டன்ஸ். அப்படி கம்மியாக இருக்கப்போ அது ஸ்டாப் ஆகி ரைட் சைட் டேர்ன் பண்ணணும். 1லேருந்து 180 டிகிரி எந்த ஆங்கிளில் வேணால் டேர்ன் பண்ணலாம். அண்ட் அதை வந்து திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபார்வர்ட் மூவ் ஆக ஆரம்பிக்கணும். இந்த இது வந்து கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிறதுக்கு ஃபார்எவர் பிளாக்கை நான் வந்து கண்ட்ரோல்லேருந்து பிக் பண்ணி ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட வேக்யூம் கிளீனர் ரோபோட் சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் ஆகுது. ப்ரோசஸ் ரேசரை கூகுளில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் ஒரு க்ரூட் மாடல் வந்து செஞ்சுருக்கேன். அதான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ப்ரோசஸ் ரேசரில் வந்து பேஸை வந்து மூவ் பண்ண முடியும், இந்த க்ரூட்டை வந்து மூவ் பண்ண முடியும். ரொம்ப லாங்காக மூவ் பண்ணால் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் இந்த போர்டையும் மூவ் பண்ண முடியும், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் பொசிஷன்லாம் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் ரொட்டேட் கூட பண்ண முடியும். இந்த க்ரூட் மாடலில் வந்து ரொட்டேட் கூட பண்ண முடியும். இங்கே போயிட்டு ஒரு நாள் கொடுத்தா அது வந்து ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா
இந்த மாதிரி இந்த சைடில் ரொட்டேட் ஆகும் எக்ஸ் ஆக்சிஸில். இந்த க்ரோத் மாடலை வந்து இங்கே டவுன்லோட் பண்ணி இங்கே சேவ் பண்ணி வச்சுட்டு இங்கே கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ.